இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குஷி, are you sure நீ பரிபாட்டியை எடுக்கலையா? I'm 200% sure பா, நான் பாட்டியை எடுக்கல. ஏன்னா பரிபாட்டியோடது 11 மணிக்கு ஆயிருக்கு. ஆனா 11 மணிக்கு முன்னாடியே ஷாலினியை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டேன். 11 o'clock ஹாஸ்பிடல்ல இருந்தா நான் எப்படி பரிபாட்டியை காரை வச்சு இடிக்க முடியும்? எனக்கு என்னமோ இதை யாரோ பிளான் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற குஷி? நீ யாரு உன்னை போய் மாட்டி விட முயற்சி பண்ணுவாங்க? நீ ஒரு சின்ன பொண்ணு இல்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டி விடுற அளவுக்கு உனக்கு யாரு அந்த அளவுக்கு பெரிய எதிரிங்க இருக்காங்க? நீயே சொல்லு. ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன எதிரியா நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? யுவன் அங்கிள். குஷி, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? யுவன் அங்கிள் எந்த அளவுக்கு போவாருன்னு உங்களுக்கு ஐடியாவே கிடையாதுப்பா. என்ன சொல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் இல்லப்பா. ரொம்ப ரொம்ப கெட்டவர். அவருதான் ஸ்கூல்ல மானச அடைச்சு வச்சிருந்தாரு. அவருதான்ப்பா ஸ்கூல்ல ஹுடிமேனா வந்து மானச அட்டாக் பண்ணி கொலை பண்ண பார்த்தாரு. அண்ட் அன்னைக்கு ராத்திரி என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறமா எதுலயும் அவர் மாட்டக்கூடாதுன்னு அவர் அந்த ஹூடிய வேற ஒரு ஆளுக்கு போட்டு அனுப்புனாரு. ஆனா நான் சொல்றத நீங்க யாருமே நம்பல. ஆனா குஷி, அவர் அப்பா இன்னைக்கும் எப்படி கார் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சதே அவருதான். உங்க அப்பாவோட காரோட சாவியை எடு. இப்படி போடு, அத ஸ்டார்ட் பண்ணு. ஏற இப்படி போடு, போயிட்டு ஏற. அவருதான் எனக்கு இப்படி ஒரு ஐடியாவே கொடுத்தாரு. அப்புறம் தான் ஷாலினியை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன? ஆமாப்பா, ஷாலினி கூட முடியலன்னு சொன்னப்போ அவர்கிட்ட தான் முதல்ல ஹெல்ப் கேட்டேன். ஆனா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கு பதிலா அவரு நீயே உன் தங்கச்சி ஹாஸ்பிடலுக்கு டிரைவ் பண்ணிட்டு போன்னு சொன்னாரு. ஹாஸ்பிடல் ஃபுல்லா பார்த்தாச்சு, ராதிகாவை எங்கேயுமே காணுமே. எங்க போன இவ? ஒருவேளை அந்த மோகன் கூட எங்கேயாவது போயிட்டாலும் போன் பண்ணி கேட்கலாம். மா, ராதிகாவை எங்கேயாவது பாத்தீங்களா? போதும் இவன். ராதிகா ராதிகான்னு புலம்புறத நிறுத்து. உன் தேவைக்காக அவங்கள அட்டாக் பண்ணி பயத்துல அவங்கள ஓட விட்ட. ஆனா ஐயோ அம்மா, நான் கடைசில அவங்க இறந்து போயிட்டாங்க. நீ இதெல்லாம் யோசிச்சுதான் செய்யறியா? ஒருவேளை ராதிகாவுக்கு இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ அதை யார வைக்க சொல்லுவாங்க? யார் அதை வைக்க சொல்லுவாங்க? யார் போய் சொல்லுவாங்க? இத பத்தி எனக்கு உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப ராதிகா கிட்ட போய் யார் சொல்லுவாங்க? என்னை பத்தி நானே சொல்ல மாட்டேன். என்னோட செல்ல அம்மா ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா, அம்மா சீரியஸ்லி உங்களை இழக்க எனக்கு மனசு இல்லம்மா. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது என் அம்மா மட்டும் தானே. மத்தவங்க எல்லாரும் அம்மாவையும் நான் இழக்க விரும்பல. இறந்து போனது இப்ப கூட என்னால நம்ப முடியல. இதனால ராதாவுடைய ஃபேமிலி எவ்வளவு வேதனையா இருக்காங்களோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ராதாவோட ஃபேமிலிய பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மோகனனா குஷிய பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. 2 பேருக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னும் 2 பேரும் என் போனை எடுக்கவே இல்ல. 2 பேரும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. குஷி, நேத்து ராத்திரி ஆக்சிடென்ட் ஆனப்போ இந்த இடத்துல ரொம்ப பனிமூட்டமா இருந்ததுன்னு சொன்னல? ஆமாப்பா, ஒரே பனிமூட்டமா இருந்தது. ஒண்ணுமே தெரியல. ஆனா பனிமூட்டம் குளிர்காலத்துல வரும், வெயில் காலத்துல எப்படி வரும்? பனிமூட்டம் இல்லனா அப்புறம்
அது பனிமூட்டை இல்ல புகை. புகையா? ஆ, ஏன்னா யாரோ இங்க தேங்காய் எரிச்சிருக்காங்க. இது என்ன ரொம்ப விசித்திரமா இருக்கு? ராத்திரி நேரத்துல மரத்துக்கு பின்னாடி வெயில் காலத்துல யார் நெருப்பு மூட்டுவாங்க? யாரோ வேணும்னே இங்க புகையை உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ரோடு தெரியாம பரிபாட்டிய தான் தான் இடிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. போதும், கொஞ்சம் நிறுத்துங்க மிஸ்டர் மோகன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷங்களா உங்க கூட வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க யாரையாவது நேசிச்சீங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ராதா, அதனால இப்ப குஷியை மறைக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கதையெல்லாம் ஒண்ணு சொல்லல. இதோ இது உண்மைதானே? புகையை உருவாக்க வெறும் தேங்காவை மட்டும் எரிக்கல, சாம்பிராணி கல்லையும் போட்டிருக்காங்க. அதனாலதான் நேத்து ராத்திரி நான் இங்க வந்தப்ப எனக்கு இருமல் வந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயமே, இந்த இடத்துல நான் எந்த ரத்த கரையும் பார்க்கல. ஏன்னா இங்க எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கவே இல்லை. குஷி பாட்டியை இடிச்சது அங்க முன்னாடி அந்த இடத்துல. அதனாலதான் பாருங்க, அங்க போலீஸோட பேரிகார்டு இருக்கு. ஒருவேளை இந்த புகை இல்லப்பா, நிஜமா ஆக்சிடென்ட் இங்க தான் நடந்துச்சு. அத பாருங்க, அந்த போஸ்டர். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆக்சிடென்ட் நடந்தப்போ இந்த போஸ்டரை நான் பார்த்தேன். சோ அப்படின்னா யாரோ குஷியை மாட்டிவிட முயற்சி பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது குஷி சொல்றது உண்மைதான், அவன் நிரபராதின்னு சொல்ல வர. யாரோ அவளை வேணும்னே மாட்டிவிட முயற்சி பண்றாங்க. குஷியை மாட்டி விட யாரு முயற்சி பண்ணுவாங்க மிஸ்டர் மோகன்? யுவன் அங்கிள்.